திருச்சிற்றம்பலம். தினமொரு மந்திரம். திருமந்திரம் பாடல் மற்றும் விளக்கமும். திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. இன்று பாடல் 21. வானப் பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப் பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதறப் பிளந்தையும் கோனை புகழுமின் கூடலுமாமே. வானத்தில் இருக்கும் பெருத்த மழைமேகம் போல மாயையால் குறைப்பட்டு கிடக்கும் உயிர்கள் அனைத்திற்கும் அவற்றின் பிறவியை அழித்து முக்தியை அருளுபவனும், மந்திரத்தால் ஏவப்பட்ட காட்டு யானையின் உடலை பிளந்து தனது ஆடையாக உடுத்திக்கொண்ட இறைவனின் புகழ்களை புகழ்ந்து பாடினால் அவன் அருள் பெற்று அவனோடு இரண்டர கலந்துவிடலாம். வானத்தில் இருக்கும் பெரிய மழைமேகம் எப்படி வித்தியாசம் பார்க்காமல் அனைத்தின் மேலும் சரிசமமாக மழை பொழிய வைக்கின்றதோ, அதுபோலவே இறைவன் மாபெரும் கருணையால் திருமால், பிரம்மன், தேவர்கள், மனிதர்கள் என்று மாயையால் குறைப்பட்டு கிடக்கும் அனைவரின் மாயையை அழித்து அவர்கள் உய்யுமாறு அருளுகின்றான். அப்படிப்பட்ட இறைவனை வெறும் மந்திரத்தினால் கட்டுப்படுத்தி விடலாம் என்ற எண்ணி தாருகாவனத்தில் இருந்த முனிவர்கள் தங்களின் ஒன்றுபட்ட சக்தியை கொண்டு யாக குண்டத்தில் இருந்த மந்திர சக்தியால் தோற்றுவித்த காட்டு யானையை இறைவனை நோக்கி ஏவினார்கள். அவனோ அந்த காட்டு யானையை காடே அதிரும்படி கதற இரண்டாக பிளந்து அதன் தோலை தனது மேலாடையாக போர்த்தியபடி அதன் தலைமேல் கால் வைத்து கஜசம்ஹார மூர்த்தியாக அவர்களின் அறியாமையை அகற்றி அருளினான். இப்படி தன்னை எதிர்ப்பவர்களுக்கும் சரிசமமாக அருள் வழங்கி ஒரு தலை சிறந்த அரசனைப் போல உயிர்களை பாதுகாக்கும் இறைவனின் புகழ்களை புகழ்ந்து பாடினால் அவன் அருளால் அவன் அருளை பெற்று முக்தியை அடையலாம். வழங்கிய இந்த 3000 தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்க பெற்றது. இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவமூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார். திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.